எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் போய் சொல்லும்போது தூங்கி எழுந்துரு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ட்ரெய்லர்லையும் வந்து அந்த ஃபினிஷிங் கட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எஸ், ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த படத்தினுடைய க்ரூ நமக்காக பல விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் விஜய் சார்னுடைய ஒரு படம் வந்து வெளியாகுது அப்படின்னா அதில் எப்பயுமே பாலா சார்னுடைய ஒரு பங்கு இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் பாலா சார் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். எப்பயுமே வந்து விஜய் சாருக்கு ஒரு பெஸ்ட் கிரிட்டிக்காக, ஒரு மென்டாராக, குருவாக நீங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் இதை பார்க்கறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் த டே சார்? அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து நான் குருன்னு சொன்னாங்க, தப்பாக சொல்லிட்டீங்க. எனக்கு தான் விஜய் குரு. ஏன்னா எல்லா விதத்துலேயும், அதாவது தொழிலில் மட்டும் வேணால் ஜூனியராக வேணால் இருக்கலாமே தவிர, எப்படி ஒரு மனுஷன் ஒரு இயக்குனர் இல்லை யார் எந்த டெக்னீஷியனாக இருந்தாலும் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுத்த குரு ஏஎல் விஜய் தான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவன் எனக்கு தாயுமானவன். என்னோட நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக வந்து நின்று அதில் பங்கெடுத்து உடன்பிறப்பா, நானே சொல்லிட்டேன் தாயுமானவன்னே சொல்லிட்டேனே, அது மாதிரி தாயும் தகப்பனுமா இருந்து என்னை பார்த்துக்கிறவன். அவன் எப்போவுமே நல்லா இருக்கணும்னா நான் என்ன நினைக்கிறேன் நானும் அவனை நினைக்கிறேன்றது 100% ரொம்ப மனப்பூர்வமாக சொல்லிக்கிறேன், விருப்பப்படுறேன். அப்புறம் ஹாரிஸ் 25 சந்தோஷம். தயாரிப்பாளர்கள், புதுமுக நடிகர்கள் ரெண்டு அதில் அந்த ஏதோ ஒரு டைலாக் சொல்கிறீங்களே அந்த பொண்ணு, அது நிம்மதியாக தூங்குன்னு சொன்னது. அப்புறம் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் அது சரியாயிடும். தூங்கி எழுந்தால் சரியாயிடும். ஆனால் தூங்காமே ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா அது ஏஎல் விஜய் தான். அதே மாதிரி ஆர்எஸ் ஜெயராஜையும் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரும் வந்து எந்த நேரத்தில் எந்திரிச்சு ஸ்டுடியோவுக்கு வருவார், எந்த நேரத்தில் வந்து அவருக்கு ரெடி பண்ணிவிட்டு கூப்பிடுவாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவருக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். நடிகர்களுக்கு எல்லாருக்கும் முதல் வாழ்த்துக்கள். மேடம், நான் உங்களை கவனிக்கிறேன் வெளிச்சத்தில். உங்களோட நான் மிகப்பெரிய ரசிகன். மதையானை கூட்டம் பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு காட்சி ஒன்று வரும், விஜிமல்ல ஒரு காட்சி ஒன்று வரும். அந்த பையனை கொன்னதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கிற போது அந்த ஐபால் ஒருத்தரையும் 2 பேரையும் திரும்பி அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து கண்ணிலேயே காமிப்பீங்க. அது வந்து 100ல் ஒருத்தருக்கு தான் வரும். எனக்கு பிடித்த நடிகை ராதியா மேடம் தான். அதுக்கடுத்து நீங்கள் என்னன்றதில் நான் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். நன்றி. நான் உங்களை இன்னைக்கு சந்திச்சதில் ரொம்ப நன்றி. எவ்வளோ படங்கள், எவ்வளோ பிளாக் பஸ்டர் நம்பர்ஸ், எவ்வளோ ஆல்பம்ஸ். ஓ மை காட், யூஆர் ஜஸ்ட் அமேசிங். அண்ட் இந்த 25 இயர்ஸ் எங்கள் செலிப்ரேட் பண்ணுறது மீண்டும் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. நீங்கள் இப்போ மேடைக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஐ வுட் வாண்ட் யூ டு டாக் அபவுட் யுவர் ஜேர்னி. இந்த 25 இயர்ஸ் தாண்டி இந்த படத்தின் மூலமாக மீண்டும் தமிழ் மக்கள் உங்களுடைய இசை கேட்க இருக்காங்க. How does it feel for you? So ladies and gentlemen, please put your hands together as I welcome our favorite composer of all times, Haris Jayaraj அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. 25 வருஷம் சொல்லிட்டு 3வது நான் மறந்துட்டேன். ஏன்னா 1999 தான் நீங்கள் அதை பற்றி கேட்டதுனால நினைவுக்கு வருகிறேன். ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்தித்தேன். அவர் ஆர்டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலியமாக வந்தார் ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2000
2வது வருஷத்துல தான் நான் இந்த மின்னில் என்ற படம் ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். அப்போது அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு என்ன விலையா அப்போ வரல, என்ன விலையா அலைப்பாய்து வரல, சாரி, ரீமா சென்றம் புது கதாநாயகி ஜியா மாதிரி. அப்போ டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோடைய ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மனோகர், அவர் ஒருத்தர் தான், மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கெல்லாம் இனிமேல் நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் பெரிய ஸ்டார். அப்போல்லாம் போகும்போது அப்போ தான் ஒரு 3 பாடல் 4 பாடலுக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவரை சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் புதுசு மதிக்கும் சொல்லிட்டு அந்த படம் நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்போ பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட்டு இந்த கதைக்களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த ஸ்டாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்ட நல்ல வேலையை வாங்கிடும், அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும், சாதாரண ஆட்களை பெரிய நடிகராக காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில் பண்ணோன்னா எல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதைன்னு கூட கிடையாது, ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பார்க்குறேன் ஒரு படத்துக்கும் ஒரு அந்த அமைப்பு, எல்லாம் பிரம்மாண்டமாக இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த அமைப்பு ஏதோ ஒன்று உக்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். பாலா சார்லாம் இருக்கிறாரு, அவர் அந்த கான்ஃபிடென்ஸ், இது ஜெயிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று நினச்சி ஒன்று பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல, அது எல்லாருக்கிட்டே சேர்ந்து ஆடியன்ஸும் கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எப்படி தான் அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது, அப்படி வந்து நிற்பாங்க. பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த பாசிட்டிவிட்டின்றது நான் நினைக்கிறேன் வந்து மனசில் வச்சு முழுசாக நம்பி நம்ம வேலை செய்யும்போது, அது 4 அறையில் இருப்போம், அந்த செவத்துக்குள்ளே இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு ப்ரொமோஷன் போக மாட்டோம், ஆனால் டப்புன்னு வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த ஷோஸ்லாம் கூட அப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ அது மனப்பூர்வமாக செய்யும்போது, இப்போது இந்த படத்துக்கு நான் வரேன், அந்த மினிலேருந்து ஒரு ஆரம்பித்து அந்த படத்துலேயே பாடகர்களும் புதிய பாடல்களை க்ரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி இன்னைக்கு பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் அறிமுகப்படுத்தல. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் நல்லா அவர்களெல்லாம் பாடல்களால் ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாமல் தெலுங்குல கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்பட்டை விரிக்குது. சரி, இந்த படத்தில் காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தில் நான் ரொம்ப நன்றி கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு ஃபார் பிலீவிங் இன் மீ, என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப பெரிய இசையில் ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரியும், அந்த படம் பார்க்கும்போது தெரியுது, அவர் இசையை மனசில் வச்சு தான் கதையை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஏற்ற மாதிரி மதன் கார்கி அவ்வளோ கடின உழைப்பப்பட்டிருக்காரு. ஒரு பாடலுக்கும் பல மாதங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், ஒரு வரிக்கும். ஸோ தேங்க்யூ மதன். அப்புறம் ஃபாதர் வைரமுத்து சார் அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த மதன் வந்து முறைச்சான் தான் நாங்கள் ஒரு சாங் பண்ணோம். தேங்க்ஸ் டு ஆண்டனி, எனக்கு முன்னாடி தலைவா எனக்கு அந்த விஷுவலோட வேற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும்னு தான் எம்மா கஜினின்னு ஆர்கஸ் அவர் ஆர்கஸ் எங்கே இருக்காரா கை தூக்குறாரு, அவர் நீங்கள் தான், அவர் தான் ஆர்கஸ், அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. தேங்க்யூ ஆர்கஸ். அண்ட் அசல் கோளாறு, காயத்ரி, அப்புறம் நம்ம இயக்குனர் பாடியிருக்காரு அவர் ஒரு வினீத் அருமையான ஒரு டைரக்டர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதான டைரக்டர். அவர் இந்த படத்தில் ஒரு பாடகரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அண்ட் ஸ்ரீராம் முதல் தடவை எனக்கு பாடியிருக்கிறார். இந்த படம் நல்லா
படத்தை எதிர்பார்க்குற நல்ல பொழுதுபோக்கு, தரமான பொழுதுபோக்கு எதிர்பார்க்குற ரசிகருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். அதிலும் தாண்டி நாங்கள் மனப்பூர்வமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்கிற விஜய்க்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்டு அரவிந்த் கிருஷ்ணா, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சினிமா ஆர்ட் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. பெயிண்ட் நிறைய கேட்டுட்டோம், இது வேணால் கோலம்னு புதுசாக தான் சொல்லலாம். கோலம் வரைஞ்ச மாதிரி தான் இருக்குது எல்லா விஷுவல்ஸும். அண்டு இந்த டீமே வந்து ரொம்ப அருமையாக ஸ்காட்லாண்டில் போய் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படம் பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கதையை அந்த படத்தில் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இத்தனை பேரும் காத்திருக்கக்கூடிய ஒரு நபரை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஒவ்வொரு முறை விஜய் சாருடைய படம் பார்க்கும்போது சில எமோஷன்ஸ் வந்து நமக்கு எப்பயுமே கனெக்டடாக இருக்கும். அது வந்து அவருடைய ஸ்கில்லுன்னு கூட சொல்லலாம். அந்த நேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அவர் வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு எமோஷனல் ஸ்பைக் கொடுக்கும்போது அங்கே வந்து ஆக்ட்ரஸுங்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் அவங்க எல்லாருமே நமக்கு தென்படுவாங்க. அப்படி தொடர்ச்சியாக மக்களுக்கு ரொம்ப பிடித்தமான படங்களை மட்டுமே கொடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய விஜய் சாருடைய அடுத்த படம் வந்து காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்ல காத்திருக்காருன்னு பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கு. I would like to welcome the director of this film, நம்மளுடைய விஜய் sir, to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சார் இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல சார். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கும் எங்களை வாழ்த்துனதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய வார்த்தை சொன்னீங்க சார், அதெல்லாம் கிடையாது சார். உங்கள் படங்கள் பார்த்து அந்த பாதிப்புலாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். நிறைய லேர்னிங் உங்களோட ஃப்ரேமிங்கில், அதாவது ஃப்ரேமே தேவையில்லை, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கன்றதை உங்கள் படங்கள் பார்த்தே கற்றுக்கலாம் சார். அதெல்லாம் வந்து பெரிய லேர்னிங் சார். உங்கள் படங்கள் தான் லேர்னிங் எங்களுக்கு, ஒரு பாடமும் லேர்னிங்கும். நீங்கள் வந்து எங்களை வாழ்த்துனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட அந்த உறவில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். என்ற ரொம்ப கொடுப்பனையாக நினைக்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க லைஃப் ஃபுல்லாக, அது எனக்கு தெரியும். பர்சனலாக நம்ம நிறையா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படம் வந்து எங்களோட மாலியன் மான்விக்கும் எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்கார், சித்தார்த்தன் இருக்கார். அவர் மூலியமாக தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தோடனே பிரேம் சாரை மீட் பண்ணேன். நம்ம லைஃப்பில் வந்து சில பேரை பார்க்கும்போது நம்ம தவிர்க்கவே முடியாது அவங்களோட பழகாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பிரேம் சார், அந்த ஃபேமிலி. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் வெளியே வந்து சொன்னேன், சித்தார்த்த சொன்னேன், நான் படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிகாஸ் எங்களை நம்பினதுக்கு, இந்த கதையை நம்பினதுக்கு. கதை கூட கேட்கல, ஃபஸ்ட்டு என்னை வந்து சைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம கதையெல்லாம் கொண்டு போனோம். பிரேம் சாருக்கும் பிரபா மேடமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தில் நான் வந்து ஒவ்வொரு சாங்குமே கிட்டத்தட்ட சார் வந்து 1 month எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1 monthும் வந்து எவ்ரிடே 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. சார் தான் கீபோர்டு வச்சுக்கிறாங்க, சார் தான் சாங் லிரிக் எடுக்கிறாங்க, சார் தான் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ பிக் பில்லர் ஃபார் த ஃபிலிம். சரி, படம் முடிஞ்சிருச்சு, சாங் ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்க்கு வந்து எத்தனை மந்த்துன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மந்த் வந்து ஒவ்வொரு சீனும் சார். ஐ திங்க் இந்த படத்தை வந்து பிஃபோர் ஆர்ஆர் ஆஃப்டர் ஆர்ஆர்னு பிரிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து தாங்கி நிற்கிற இந்த படத்தோட ஹீரோ ஹாரிஸ் சார் தான். அதை நான் வந்து மனசார சொல்கிறேன் சார். இந்த படம் வந்து நாளைக்கு வந்து என்ன இந்த படத்தோட ஆல்வேஸ் ஐ பிலீவ் ஒன் திங் சார், நோ ஃபிலிம் கேன் பி ரைட் ஃபர்ஸ்ட் டே. வந்து இது சூப்பர் ஹிட் படம் எழுத முடியாது நம்மளால். நம்ம பிலீவ் பண்ணுறது ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும் சார், அது நம்ம சொல்கிறது. அந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்து மக்கள் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் சார். அவ்வளோதான். இது ஒரு காமன் மேன் ஸ்டோரி. அதை வந்து தயவு செஞ்சு ப்ரொமோஷனில் இன்னும் நீங்கள் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன் காரணம்னு சொல்கிறேன்னா, ஹீரோன்றது யார் வந்து நீங்கள் தான் உங்களுக்கு ஹீரோ, நாம தான் நமக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளை பிலீவ் பண்ணணும்.
ஸோ இங்கே இருக்க காமன் மேன் பற்றின ஒரு கதை அது. இப்போ நம்ம வந்து வெளியே இங்கே நின்றுட்டு உட்காந்துருக்கவங்களை யாரோ வந்து நம்ம வந்து எதை பார்த்து நம்ம ஹீரோனை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க லுக்கை பார்த்து அப்பீலிங்கை பார்த்து கிடையாது, ஒரு மனசை பார்த்து நம்ம வந்து அதை அப்பீல் ஆகணும். அவன் தான் ஹீரோ நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹீரோட கதை தான் இது. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன்.